எல்லோருக்கும் வணக்கம். நான் சங்கர். இன்றைக்கி நான் யூடியூப் சேனல் மூலமாக நான் என்ன பேச போகிறேன்னா ஃபிட்னஸ் பற்றி. ஃபிட்னஸ், ஹெல்த் இஸ் வெல்த். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் எதுவுமே பண்ண முடியும். அப்போ ஃபிட்டாக இருக்கணும். நான் பல்கி மசில்ஸு, அதாவது பாடி பில்டிங், அப்புறம் அத்லட்டிக், இந்த மாதிரி இதுக்காக சொல்லலை. நார்மல் ஃபிட்னஸ், ஒரு நார்மல் ஆவரேஜ் மேனுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஃபிட்னஸ் பற்றி பேசலான்னு இருக்கேன். அதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, நம்ம முன்னாடி நம்ம லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா எல்லாரோட அப்பா அம்மாவோட சின்ன வயசில் எல்லோரும் அவங்களோட லைஃப் ஸ்டைலு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட இணைந்திருந்தது. அதாவது எங்கே போனாலும் நடந்து போகிறது, ஓடுறது, விளையாடுறதுக்கு ஏரியா, இப்போ இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு காலத்தின் கட்டாயம். பட் என்ன ஒரு குட் திங்னா, எல்லாருமே ஃபிட்னஸ் அவேர்னஸாக இருக்காங்க. டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் வாக் பண்ணுறது அது இருக்குது. அதுபோக ஜிம் போகிறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, யோகா பண்ணுறாங்க. நல்ல ஒரு அவேர்னஸ் இருக்குது. பட் இதில் ப்ராப்பராக செய்யணும் எது செஞ்சாலும். இப்போ ஃபிட்னஸ்க்காக மார்னிங் அண்ட் ஈவினிங் வாக் போகிறாங்கல்ல, அதை பற்றி தான் பேசலான்னு இருக்கேன். ஒரு என்னென்னா, ஆவரேஜாக ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன், அது டேட்டாவில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதனோட வாக்கிங் ஸ்பீடு 3 to 4 மைல் பெர் ஹவர். இப்போ நீங்கள் நார்மலாகவே இங்கேருந்து ஏதாவது நார்மலாக கடைக்கு போகிறீங்கன்னா அது 3 to 4 மைல் பெர் ஹவர், அந்த கால்குலேஷன் தான். அப்போ நீங்கள் உங்கள் ஃபிட்னஸ்க்காக மார்னிங்கோ ஈவினிங்கோ போனீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் நார்மல் ஆவரேஜ் ஸ்பீடை விட கொஞ்சம் அதிகமாக போகணும். ஏன்னா நம்ம பகல் முழுதும் நம்மளுக்கு தேவையான உணவு, நம்மளுக்கு பிடிச்ச உணவு அப்படின்னு நிறையா சாப்பிட்டோடனே அதனால் என்ன ஆகுதுன்னா, அதை எப்படி பெட்ரோல் போட்டுட்டு பெட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி வண்டி வேலை செஞ்ச இது செலவாகுதோ, அதே மாதிரி தான் போட்ட சாப்பாட்டுக்கு அதை எவ்வளோ கலோரியோ அது போக மற்றதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, நம்ம பாடி ஸ்டோரேஜ் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை என்ன செய்யணும், செலவழிக்கணும், கலோரியை பேன் பண்ணணும். அது எதுக்கு அதுக்காக என்ன பண்ணுறோன்னா, எக்ஸசைஸ் பண்ணுறோம். அதான் டாக்டர்ஸ் எல்லாருமே ரெகுலர் மார்னிங் ஈவினிங் வாக் பண்ணுறது சொல்கிறாங்க. அதனால தான் நான் என்ன பேச போகிறேன்னா, இப்போ மார்னிங்கில் ஈவினிங்கில் வாக்கிங் போகிறீங்க, இது ரொம்ப நல்ல பழக்கம். ஆனால் நீங்கள் நார்மலாக ஆவரேஜாக போகிற ஸ்பீடை விட கொஞ்சம் அதிகமாக போகணும். நீங்கள் 3 மைல் பெர் ஹவர் நடக்கிற வர நார்மலாகவே, அப்போ 4 மைல் பெர் ஹவர் நடக்கணும். உங்களோட அதாவது எப்படின்னா, வாக்கிங் ஸ்பீடாக இருக்கணும். அதனால் என்னாகும், உங்கள் கார்டியோவில் ஹார்ட் பீட் அதிகமாகும். உங்கள் ப்ரீத்திங் ப்ராசஸ், ப்ரீத் இன் அவுட் கொஞ்சம் ஸ்பீடாகும். அதனால் தேவையான ஆக்சிஜன் போய் அந்தந்த செல்ஸ்லாம் வேலை கொடுக்கும். அப்போ என்னாகும், உங்களுக்கு மற்ற அந்த கொலஸ்ட்ரால் போய் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிடாமல் இருக்கிறதுக்கு அது கலோரி பேனிங் ப்ராசஸ் நடக்கும். அதனால தான் எப்போல்லாம் மார்னிங் வாக் போகிறீங்களோ ஈவினிங் வாக் போகிறீங்களோ, நார்மல் ஸ்பீடை விட கொஞ்சம் ஸ்பீடாக போகணும். அதாவது ஃபிட்னஸ்க்காக போகிறீங்க, உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக போகிறீங்க, அந்த ஒரு 30 to 1 hour ஏன் நீங்கள் ஸ்பீடாக போகக்கூடாது? அதான் என்னோடய இந்த கான்செப்ட். அப்புறம் நம்ம நிறையா பேர் நீங்கள் ஸ்லிம்மாகவே பார்த்துருப்பீங்க. நிறையா பேர் அவங்க அவங்களோட ஆவரேஜ் ஸ்பீடு 4 to 5 மைல் பெர் ஹவர், சில பேருக்கு 5 மைல் பெர் ஹவர் அப்படி இருக்கும். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் எடுத்துக்கங்க. அவரோட வாக்கிங் ஸ்டைல் நார்மலாகவே அவர் வாக் பண்ணுறதே ஸ்பீடாக தான் வாக் பண்ணுவார். அதுபோக நான் எஸ்பிஜியில் நிறைய க்ளோஸாக இருந்து பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். மன்மோகன் சிங் சார், அவரோட காலையில் அவரோட ரெகுலர் டிசிப்ளின், ட்ரெட்மில்லில் போய் ட்ரெட்மில் வாக் பண்ணுறது, அப்புறம் ஆஃபீஸுக்கு போனாலுமே பை வாக் போய் ரொம்ப ஸ்பீடாக போகிறது. அதுபோக அவர்லாம் 90s ப்ளஸ்ஸு. அப்புறம் அட்வானிஜி இருக்கிறாங்க, அவங்களும் 90s ப்ளஸ்ஸு. அவங்களாம் ரெகுலர் வாக் பண்ணுறாங்க. மோதிஜி அல்டிமேட். அவர் யோகா, வாக்கிங் ரெகுலராக டிசிப்ளினாக அது பண்ணுறவர். அதனால் நம்ம ஃபிட்னஸ் கான்செப்டில் பண்ணோம்னா அதை ப்ராப்பராக மார்னிங் போய் சும்மா ஏனோதானு வாக் பண்ணிட்டு வந்தோமா, அப்படி கிடையாது. நீங்கள் ஃபிட்னஸ்க்காக போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக உங்கள் கார்டியோவுக்கு வேலை கொடுங்க, உங்கள் ப்ரீத்திங் ப்ராசஸுக்கு நல்ல இதை கொடுங்க. இதை தான் என்னோடய இன்றைக்கி அட்வைஸ். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.